சார் இப்போ இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே இவங்களுக்கு விமர்சனம் வந்துட்டே இருக்கு. இப்போ மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியாக வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போவாவது இரண்டாம் கட்ட தலைவர்களை ஃபில் பண்ணுறதுக்கான வேலைகள் ஆரம்பிப்பாங்களா, இல்லை அவங்க எங்கேருந்து சோர்ஸ் பண்ணலான்னு இருக்காங்க சார் இரண்டாம் கட்ட தலைவர்களை? இல்லைங்க, தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களில் தானாக உருவாயிருவாங்க. நீங்கள் ஒரு தேர்தலை சந்திச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக உருவாயிறாங்க. இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்கள் ஒரு எம்எல்ஏ நிறுத்த போகிறீங்க, அவர் தான் அந்த தொகுதிக்கு தலைவர். அப்படியே அவங்களே எமர்ஜ் ஆகி வந்துடுவாங்க. எப்போ எந்த கட்சியுமே எடுத்த உடனே வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு பிரம்மாண்டமான ஒருத்தரை உருவாக்கிட முடியாது. அது வந்து மக்கள் செல்வாக்குங்கிறது தானாக வர்றது தலைவனுக்கு இருக்கும். அதற்கப்புறம் வந்து மக்களோடு இவங்க கனெக்ட் ஆக மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் தலைவர்களாக உருவாயிடுவாங்க. அது உடனே நடக்குமான்னா தெரியாது. ஆனால் இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு எது வந்தாலும் நெஞ்ச நிமித்திட்டு நிற்கிற தலைவர்கள் வேணும். இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி தலைவர்களாக கொஞ்சம் பேர் கொண்டு வந்து இறக்கி ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக அணுகிற தலைவர்களாக இங்கே இருக்கணும். அப்படி இருக்காங்களான்னா இல்லை. அது வந்து பெரிய பற்றாக்குறையாக தான் இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்னொரு பதவியை கூட இவங்க போட்டால் நல்லாயிருக்கும். ஏதோ பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்குங்க.